மேல தள்ளிறாதீங்க. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுப்போங்க. நம்ம வீட்ல பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட வந்து மெயினா வந்து பேரண்ட்ஸ்னா அம்மாவே சொல்லுங்க. சரிங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உனக்கு வந்து உறுதுணையா நிக்கிறதுக்கு நம்ம குடும்பம் எப்பவுமே உன் கூட இருக்குமா? நீ எத கண்டும் பயப்படாத. எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையும், ஒரு நம்பிக்கையும் வந்து உங்க பொண்ணுக்கு நீங்க குடுங்க. சரிங்களா? அந்த மாரி ஒரு நம்பிக்கை நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க பொண்ணு வந்து உங்கள முழுசா நம்ப ஆரம்பிச்சுருவா. சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து உங்கள பார்த்து பயப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கே தெரியும் இப்ப என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கு முழுக்க முழுக்க என்னைய கேட்டீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் மேல தாங்க தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்க பொண்ணுக்கு நீங்க தானங்க நம்பிக்கை குடுக்கணும். பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்மா, நீ அதெல்லாம் எடுத்து பயப்படாத. எதா இருந்தாலும் அம்மா, அப்பா கிட்ட வந்து சொல்லு அப்படின்ற ஒரு தைரியத்த வந்து நீங்க தானே அந்த பொண்ணுக்கு குடுத்துருக்கணும். இந்த மாரி நெறைய பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுங்கள மிரட்டி வைக்கிறதுனாலயும், எதிர்க்கிறதுனாலயும் தான் அந்த பொண்ணுங்க வந்து ப்ராப்ளத்த கண்டு பயந்துக்கிறாங்க. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு நெறைய தைரியத்த குடுத்து வளர்த்து விடுங்க. சரிங்களா? எப்பவுமே உன் குடும்பம் உனக்காக இருக்கும் அப்படின்ற